இப்போ வீட்டு வேலைக்கு நான் போய் 3 மாதம் நின்றுட்டேன் ஆர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ 1000 ரூபாய் பார்த்து எவ்வளோ நல்ல உதவியாக இருக்குது. இப்போ புள்ள வீட்டில் தான் இருக்கேன். சாப்பாடு மட்டும் போடுறாங்க. அவர் மருந்து மாட்டின 30 வயசு சும்மா தொல்லையும் பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய். நாங்கள் அந்த குடும்பத்தில் எங்களுக்கு 2 பேருக்குமே வரல. உதவித்தொகை கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்றதெல்லாம் என் கருத்து கிடையாது. நிறைய ஆண்கள்லாம் அதை விமர்சிக்கிறாங்க. சொல்லுவாங்கங்க, கொடுக்குறப்ப யாரும் ஒருத்தவங்க ஒரு 100 ரூபாய் கொடுனா கொடுக்க மாட்டாங்க. யாரும் எதிர்பார்ட்டிக்கு சொல்லி கொடுத்து அப்படி பேசுவாங்க. நாங்களாம் உண்மையாக நாங்கள் மனசாட்சியோட நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அவர் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. எனக்கு மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த வீடியோ. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இப்போ 5000 ரூபான்னு சொல்லியிருக்காங்களே, வந்துருச்சா? இன்னும் வரலங்க. நேற்று தான் என்னோட உதவித்தொகை நேற்று வந்தது. 1000 ரூபாய் கொடுத்தாங்க, போஸ்ட்மேன் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த 5000 இப்போ தான் சொல்லிட்டு கடையில் டிஃபன் சாப்பிட்றவங்க சொன்னாங்க 5000 ரூபாய் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் வந்து வரல. இப்போ இந்த 1000 ரூபாங்கிறது உங்களுக்கு எப்படி உதவியாக இருக்குது? ரொம்ப 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 உதவியாக இருக்குது. ஸ்டாலின் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பெண்கள்கிட்டேருந்து வாக்கு வாங்குறதுக்காக, ஓட்டு வாங்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த 5000மும் அப்படி தான் சொல்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போகுது, அதை முன்னிட்டு இவங்க இப்படி ரிலீஸ் பண்ணாங்க. நானும் அதுதான் கேட்டேன். எனக்கு கடைக்கிட்ட நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இது தேர்தல் கமிஷன் தான் போடுறாங்க, அவங்க முன்னே எலெக்ஷனுக்காக போடக்கூடாது, இது முன்னாடியே நீங்கள் போடணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் போடுறாங்கன்னு சொன்னாங்க. மாதம் வீட்டு வேலைக்கு போகிறோமா நாங்கள். வீட்டு வேலைக்கு பார்த்தாலும் மாதம் சம்பாதிக்கிறோம். அங்கே ஒரு 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இது எதுவும் சதம் கிடையாது. 5000 ரூபாய் சதம் கிடையாது. ஒரு நாளைக்கு போட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த 1000 ரூபாய் வரதே அதே மேல். அது ஒரு நாள் கொண்டாட்டு போயிடும். இந்த 5000 ரூபாய் வந்தால் ஒரு நாள் கொண்டாட்டு போயிடும். இப்போ 1000 ரூபாய் வந்தால் மாதம் இதுன்னு வருது, நம்மளை கரெக்டாக அனுப்புகிறாங்க, நம்ம மாதம் வீட்டு வேலை செய்யறத அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுதான் தோணுது. உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கு இந்த 1000 ரூபாய்ங்கிறது? எங்களுக்கு எவ்வளோ உதவியாக. ஒரு மருந்து செலவு உதவி இருக்குப்பா. ஒரு மருந்து செலவு உதவி. இப்போ நான் புள்ள பெற்றிருந்தாலும் புள்ள நம்மளுக்கு யாரும் கொடுப்பது. வீட்டு வேலை இப்போ வீட்டு வேலைக்கு நான் போய் 3 மாதம் நின்றுட்டேன் ஆர்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ 1000 ரூபாய் பார்த்து எவ்வளோ நல்ல உதவியாக இருக்குது. போகிறோம், மாதம் ஆனால் வாங்கிக்கிறோம், ஏதோ கை செலவுக்கு வச்சுக்கிறோம். இப்போ இது ஒரு நாஸ்டா வாங்கணும், ஒரு டீ வாங்கணும், அதேமாரி வாங்கிக்கிறோம். மாதம் எனக்கு ஹெல்ப்பாக தான் இருக்குது அந்த காசு. அது வந்தால் நான் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் மாத்திரை வாங்க அதுக்கு எடுத்து வச்சுப்பேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஒரு 5000 ரூபாய் முன்கூட்டியே போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 மாதத்துக்கு சேர்த்து இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி போட்டதில்லை, அவர் போட்டிருக்காரு. 1000 ரூபாய் என்னப்பா பயன்படும்? நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு சராசரி ஒரு நாள் செலவு எவ்வளோ ஆகும்? பால் பாக்கெட்டு, அரிசி, காய்கறி இன்னைக்கு என்ன விலை விற்கிது? அரிசி என்ன விலை விற்கிது? அரிசி 70 ரூபாய், 80 ரூபாய், 90 ரூபாய்னா தான் ஒரு அளவுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு. என்ன உனக்கு 50 ரூபாய் அரிசிலாம் இப்போ கிடையாது, இருக்குது. ஆனால் அதெல்லாம் அந்த அளவுக்கு தரமாக கிடையாது. 1 கிலோ அரிசி அந்த ரேட்டு விற்கிது. ஒரு பால் பாக்கெட்டு என்ன ரேட்டு? சராசரி ஒரு ஆளுக்கே 1000 ரூபாய் கிட்ட வந்துடுது செலவே ஒரு குடும்பம் நடத்தா. அக்கா, நீங்கள் மாதம் 1000 ரூபாய் பெறுறீங்களாக்கா? அது உங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்குக்கா? அதே பசங்க படிப்பு செலவுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ 5000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது தெரியுமா? தகவல் தெரியுமா? தெரிஞ்சுதான் பார்ப்போம். அதான் போகிறீங்களா? அதான் பார்க்க போகிறீங்களா? இப்போ அந்த 5000 ரூபாய் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்கும்? அதை கொஞ்சம் மாதம் கட்டத்துக்கு கொஞ்சம் சேர்த்து கட்டி வச்சுருக்கோம். அக்கா, நீங்கள் முதலமைச்சர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் பெறுறீங்களா? 1000 ரூபாய் பெறுறேன். இந்த மாதம் 5000 ரூபான்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி? ஆமாம், 5000 ரூபாய் இந்த மாதம் 5000 ரூபாய் தரான்னு சொல்லியிருக்காங்க. வந்துருச்சு எங்களுக்கு. அந்த வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சுங்க. நீங்கள் இப்போ இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க எங்களுக்கு. நாங்கள் இப்போ பஸ்ஸில் போகிற செலவும் எங்களுக்கு கம்மி தான். என் பசங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸு, சாப்பாடு, மாத்திரை எல்லாமே அந்த 1000 ரூபாய் ஓரளவுக்கு நாங்கள் 1000 ரூபாயில் நல்லா சமாளிச்சுட்டு வரோம்.
யாருமே எதிர்பார்க்காம நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 1000 ரூபாய் எனக்கு வேணும்னா நான் கடை வாங்கிட்டு போவேன். எனக்கு 1000 ரூபாய் வருது, நான் அதை வச்சு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் போய் வாங்குவேன். அதனால எனக்கு யூஸ் ஆகுது. இந்த மாதம் 5000 ரூபான்னு சொல்லியிருக்காங்களே, அது சொல்லியிருக்காங்க. வந்துருச்சா? இன்னும் எனக்கு நிறைய பேருக்கு வந்துருச்சா? இப்போ பேட்டி எடுத்துட்டு தான் வரும். பார்க்கல நான். அதான் இது அடுத்தடுத்த மாதங்களுக்கு சேர்த்து தான் கொடுத்துருவோம். அப்படிங்களா? அப்படியே இருந்தாலும் ஓகே தான். எங்களுக்கு இது 1000 ரூபாய் வர்றதே எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் பொண்ணுங்க பிள்ளைங்கலாம் தனித்தனியாக இருக்காங்க. இப்போ புள்ள வீட்டில் தான் இருக்கேன். சாப்பாடு மட்டும் போடுறாங்க. அவன் மருந்து மாட்டின போய் சும்மா தொல்லையும் பண்ண முடியாது. அது இது வாங்கி உங்களுக்குன்னு அது ஒரு தனி இதை கொடுக்குது. ஆமாம், எனக்குன்னு செலவுக்கு போகிறேன். ஓகே. 1000 ரூபாய் இங்கே வந்தது, எங்களுக்கு எதுவுமே வரல. திருப்பி 5000 ரூபாய் போடுறான்றாங்க, அதுவும் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாமே மனுஷால் தானே. ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய். நாங்கள் அந்த குடும்பத்தில் எங்களுக்கு 2 பேருக்குமே வரல. மருமகளுக்கும் வரல, எனக்கும் வரல. அப்போ எப்படி அப்போ? நீங்கள் இதை வாங்குறாங்கல்ல, வாங்குறவங்கலாம் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு இது எவ்வளோ பயன்பாடாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது தப்பு இல்லை. அவர் குடும்பத்தை பற்றி ஒரு அரிசி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். தேவைப்படுது தான், தேவையில்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அது நல்லது தான். அவர் கொடுக்க தப்பு இல்லை. விமர்சனம் சொல்கிறவங்கள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு தான். அது தப்பு. அவங்க கொடுக்குறாங்க, அதனால அதை வச்சு ஒரு அரிசி வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், ஏதோ சாப்பிட்றோம். அது தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அது நல்லது தான். பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது எலெக்ஷனுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இது வேற, எலெக்ஷன் வேற. 3 மாதம் காசு போட்டிருக்காரு. முன்னாடியே 2000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்காரு யூஸாக இருக்குன்ட்டு. அதுதான் எலெக்ஷனுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் எப்பயுமே போடுற காசு இது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உதவித்தொகைங்கிறது எவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு உதவித்தொகை கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்றதெல்லாம் என் கருத்து கிடையாது. சராசரியாக விலைவாசியை குறைச்சாக்கா இது தேவை கிடையாது. நம்ம உலகத்தில் உள்ள விலைவாசியை எல்லாத்துலேயுமே குறைச்சாக்கா இந்த ஊக்கத்தொகை பெருசாக கிடையாது. ஊக்கத்தொகை வாங்கி என்ன பண்ணுவேன்? அதுவும் ஒரு வீண் செலவு தானே ஆகுது உனக்கு. இந்த 1000 ரூபா வாங்குற ஏதோ ஒரு செலவு போகுது. பசங்க எதனா பணம் கேட்குது கொடுக்குறோம், இல்லை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுவே விலைவாசியை குறைச்சாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் ஜனத்துங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நிறைய ஆண்கள்லாம் இதை விமர்சிக்கிறாங்க. சொல்லுவாங்கங்க, கொடுக்குறப்ப யாரும் ஒருத்தவங்க ஒரு 100 ரூபா கொடுனா கொடுக்க மாட்டாங்க. அதையோட மனுஷனோட இயல்பு ஒரு 100 ரூபா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு நிறைய கமிட்மெண்ட் வரும். எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், 1000 ரூபாய் அவங்க நிறைய இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. இது வரைக்கும் யாரும் அது மாதிரி கொடுத்தது இல்லையே. லேடிஸுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையே. இப்போ கொடுக்குறோன்னா 2000 கொடுக்குறேன், 3000 கொடுக்குறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே யாரும் கொடுக்கலையே. இவர் எடுத்திருக்காரு, இது இன்னும் வரணும்னு நினைக்கிறேன் நான். பையன் வீட்டில் இருக்கேன். பையன் சாப்பாடுலாம் போய் எல்லாம் பார்த்துக்கிறான். பேர பேத்திக்கு செலவுக்கு அதெல்லாம் அந்த காசு எடுத்து நான் பேர பேத்தி செலவு பண்ணுறேன். ஊருக்கு வருவேன், எல்லாத்தையும் யூஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப நன்றி அந்த ஐயா கொடுக்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப எனக்கு மனசு. நிறைய பேர் இதை விமர்சிக்கிறாங்களே. இந்த அது வேணுன்றங்க யாரும் எதிர்பார்ட்டிக்கு சொல்லி கொடுத்து அப்படி பேசுவாங்க. நாங்களாம் உண்மையாக நாங்கள் மனசாட்சியோட நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா அவர் கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. எனக்கு இப்போ இந்த மாதம் 5000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 மாதங்களை சேர்த்து பையன் சொன்னான். வந்துருச்சா? 5000 இன்னிதான் விட்டாங்க. இனிமேல் தான் வரும். ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு தான். கோடி கோடி நன்றி அவருக்கு. காலம் ஃபுல்லாக அவர் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும். அவர் எங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற. பஸ்ஸுக்கு எங்கள் வீட்டில் 3 பேர் போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 1500 ரூபா பஸ்ஸுக்கு. எங்கள் வீட்டில் 3 பேர் போகிறாங்க. அப்போ எவ்வளோ 5500 ரூபாய் எங்களுக்கு லாபம் மாதத்தில். ஒரு வீட்டுக்கு எவ்வளோ இருக்கா, எவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ கொடுத்து செலவு பண்ணுறாரு, அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டுது. ஏன்னா தெரியாதவங்க அவ்வளோ ஒன்றா பேசுவோம். நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கும் நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு ரொம்ப எல்லாமே ரொம்ப இதுதான். அதனால் எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். எல்லாரும் ஏழைங்களுக்கு பெனிஃபிட். அவர் ஏழைங்களுக்கு எல்லாம் சொல்கிறாங்க திருவிழா கொள்ளைங்க. அவர் எல்லாம் எடுத்தாலும் ஆளுங்களுக்கு அவர் பாதி புட்டு செய்கிறாரு. ஆனால் 10 வருஷம் மகன் கொள்ள அடிச்சாங்க, எதுவுமே செய்யலை. யாருக்கும் ஒன்றும் கிடையாது, யூஸ் கிடையாது. அதை நினைக்க மாட்டுறாங்க. அவங்க செய்கிறதாங்க நாங்கள் தப்பு சொல்கிறாங்க. எங்களுக்கு அவருக்கு ரொம்ப கோடி கோடி நன்றி எங்களுக்கு.